மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும், அதே போல நில ராசியான கன்னியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர். இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ராகு கேது பயிற்சியினால கடக ராசி எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுதுன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த வகையில் ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் பயணத்தை தொடங்குறாரு இந்த ஆண்டு மே மாதம் 18லிருந்து. இதனால கடகராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுது? ஏற்கனவே சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்காரு. இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கும். அதே மாதிரி இப்போ குருவும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, குரு நல்ல செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அப்போ பண வரவு எங்கேருந்து வரப்போகுது? பண வரவு இருந்தால் தானே செலவுகள் ஏற்படும். ஆமாங்க, உங்களுக்கு கேது சின்ன சின்ன வருமானத்தை அதிகமாகவே கொண்டு வரும். உங்களுக்கு இப்போ கமிஷன் பேசிஸில் நல்ல வருமானம் கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்து இல்லை வேற்று மதத்தினர் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன வருமானம் அதிகமாகவே இருக்கும். கேது உத்திர நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி ராகு கும்ப ராசியில இருக்க புரட்டாதி நட்சத்திரத்துல, அதாவது குரு சாரம் பெற்ற பயணத்தை தொடங்குறாரு. குரு உங்களோட ராசியில தான் உச்சம் அடையுது. இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும். இருந்தாலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாக்க செய்யுங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்கள் குடும்ப விஷயத்த வெளியே சொல்லிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு குரு சாரம் பெற்றிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு. ஸோ நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஏற்கனவே கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் மெடிடேஷனுக்குலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறதுன்ற அளவுக்கு கடகராசினர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்குலாம் இப்போ ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தன்னுடைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட நல்ல வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் உங்களோட இன்டலெக்சுவல் திங்கரை நீங்கள் யோசித்து செயல்படுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள்லையும் குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள்லையும் நிறையவே அட்வைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்டலெக்சுவல் திங்கராக மட்டும் ஒரு நல்ல புத்தியோடு நீங்கள் செயல்படும் போதும் சிந்திக்கும் போதும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். எமோஷ்னலாக யாராவது சென்டிமெண்டலாக உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அதில் நீங்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸே. அதில் உங்களுக்கு பல சிக்கல்களையும் பல பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அதனால் நீங்கள் எமோஷ்னலுக்கு ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் சுய புத்தியோட சுய சிந்தனையோட நீங்கள் எது சரி எது தப்பு நியாயமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது. ராகு 8லையும் கேது 2லையும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அதுவும் எப்பன்னா டிசம்பர், அதாவது என்னன்னா ராகு அது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு சாரம் வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் இடம்பெற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு தன்னுடைய ராகு சாரமான சதய நட்சத்திரத்திலே பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி கேது உத்திர நட்சத்திரத்துலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு பயணத்தை தொடங்குறாரு செப்டம்பர் மாதத்திலிருந்தே. இந்த காலகட்டம் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது செப்டம்பர் மாதத்தில் கேது சுக்கிர நட்சத்திரத்துக்கு வந்தாலுமே டிசம்பர் மாதத்தில் ராகு
ராகுவோட நட்சத்திரத்துல ராகு பயணிக்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். எது சரி எது தப்புன்ற சிந்திக்கிற செயல்திறன் கொஞ்சம் குறையும் தான் சொல்லும். தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும் குடும்பத்தில். அதே மாதிரி சிந்தனைகளும் சரியான சிந்தனைகளாக இருக்காது. மற்றவங்க உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கான காரியங்களை சக்ஸஸ் ஆக்கிக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும். நீங்கள் ஏமாந்து போகிறீங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு அவங்க உங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாமே அதை வந்து முடிஞ்சப்புறம் தெரிஞ்சுக்கிறதும் முடிஞ்சப்புறம் புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் யாராவது நல்லது சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு இதுதான் நல்லது அப்படின்னு யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ண வராங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி நின்று எது சரி எது தப்புன்னு 4 பேர்கிட்ட இன்னும் நல்ல கைட்லைன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2 பேர்கிட்ட பேசுறதுன்றதை இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய மனக்குழப்பம் கொஞ்சம் சரியாகுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால யார் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்மானித்து அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல கைட்லைன்ஸ் பெற்று. அதே மாதிரி காதல் மற்றும் திருமண விஷயத்தில் இன்னும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும். லவ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு மேரேஜ்க்கு முடிவு எடுத்துட வேணாம். லவ் பண்ணுறவங்க சரியான லவ்வரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் லவ்வில் இப்போ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். இந்த லவ் நமக்கு சரியாக வருமா வராதா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மேரேஜ் விஷயத்துலையும் சரி, நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க அலைன்ஸ் கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக செப்டம்பர் அக்டோபர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் வர அலைன்ஸை கொஞ்சம் இன்னும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு செக் பண்ணி உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கட்டத்தில் உங்களுக்கு நிறைய வந்து மேனிப்புலேஷன்ஸ் வரும். அதாவது சரியான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு செட் ஆகாதவங்க கிட்ட உங்களை வந்து பேர் பண்ணுறதை வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் அமையுன்றதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஓகேங்க. இது வந்து ஏப்ரல் வரைக்கும். அப்புறம் ஏப்ரல்லேருந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஏப்ரலில் வந்து கேது வந்து பூர நட்சத்திரத்துலேருந்து மக நட்சத்திரத்துக்கு பயணத்தை தொடங்குறாரு. அதாவது அவர் ரிவர்ஸில் தான் போவார். அந்த மாதிரி ரிவர்ஸில் பூர நட்சத்திரத்துலேருந்து மக நட்சத்திரத்துக்கு பயணத்தை தொடங்குறாரு. இந்த பக்கம் ராகு வந்து ராகுவோட சாரத்திலே தான் இருக்குது. அவங்க எப்போ மாறுவாங்கன்னா அவங்க ஆகஸ்ட் மந்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தான் மாறுறாங்க. அவிட்டம் கும்ப ராசியில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தன்னோட பயணத்தை ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்குறாரு. அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கேதுவோட சாரத்திலே பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். உலக ஆசையிலேருந்து பற்றுகள் கொஞ்சம் குறையும். அதாவது இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம், இது ஏன் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கணும், தேவையில்லாத செலவும் தேவையில்லாத ஆடம்பரமும் நமக்கு அவசியமா அப்படின்னு உங்களை வந்து ஒரு ஞானக்காரகனை யோசிக்க வைப்பார் கேது. அதே மாதிரி ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குறதுனால உங்களுக்கு யாராவது இப்போ தொல்லை கொடுக்குறாங்கன்னா அவங்கள நீங்கள் தைரியமாகவே கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப தைரியமாகவே அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சுப செலவுகள் ஏற்படும்னு சொல்லியிருக்கல, அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்கும். டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்படி தான் போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு கடக ராசியில் குரு வந்து பயணத்தை தொடங்கிடுவார் ஜூன் மாதத்துலேருந்தே. அதனால் ஜூன் மாதத்தில் குரு உங்களுக்கு பயணத்தை தொடங்கினோடனே உங்களுக்கு அப்போ ஒரு தெளிவான சிந்தனை கிடைச்சிடுது. ஓகேங்களா? அதனால் குரு உங்களை வந்து காப்பாற்றிட்டு போகிறாருன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு ஆன்மீக பயணம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதோ இல்லை ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு காத்துட்ருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறது எல்லாமே கடகராசினர் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்லேருந்து டிசம்பர் மந்த்துக்குள்ளே அந்த பயணத்தை நீங்கள் செய்வீங்க.